இன்னைக்கு நமக்கு ரொம்ப சாஃப்டான இலை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பச்சை அரிசி எடுத்து 2-3 மணிக்கூர் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இது நான் வடிகட்டிட்டு மிக்சியில் அரைச்செடுக்கலாம். இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அரைச்செடுக்கலாம். நம்ம தோசைக்கெல்லாம் அரைக்கிறது போல் அந்த பதத்துக்கு அரைச்செடுக்கலாம். மாவு அரைச்சாச்சு. அது இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கலாம். இது இப்போ இருக்கட்டும். இதில் 4 ஏலக்காயும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு நான் அதில் 1 ஸ்பூன் போல் கீ விடுறேன். இதில் இப்போ 1 கப்பு தேங்காய், 1/4 கப்பு வெல்லம். இதில் ஸ்வீட்டு கம்மியாக இருக்குது, அதனால நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் கூட போடுறேன். இதில் இப்போ இந்த பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காயும் ஜீரகமும் போடுறேன். இது இப்போ போதும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இப்போ இந்த மாவிலிருந்து 1 ஸ்பூன் போல் மாவு எடுத்து இப்படி ஒரு இலையில் விட்டு இதில் நம்ம செய்து வச்சுருக்கிற அந்த பூரணம் ஒரு சைடு மாத்திரம் போடலாம். போட்டுட்டு இப்படி நமக்கு தான் க்ளோஸ் பண்ணிடலாம். இது நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்கிறோமோ அதுக்கு மேலே வைக்கலாம். இது போல் எல்லாமே செய்திடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சூடாக்க வச்சுருக்கிறேன். இதில் இதை இப்போ ஆவியில் வேக வைக்கலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரை வேக வச்சு எடுக்கலாம். இது இப்போ ஆயாச்சு. இதுங்க ஆறுன பிறகு நமக்கு எடுக்கலாம். சாஃப்டான இலை அடை ரெடியாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.